வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது 2024 நாடாளுமன்ற தேர்தல். தமிழகத்தின் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகத்தினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதர் தளபதி அவர்கள் சொன்னார்கள், நாடும் நமதே 40ம் நமதே என்ற பொன்மொழி இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 101வது பிறந்த நாள் பரிசாக இதை கருதப்படுகிறது. 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறது. அதிலும் நீலகிரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆர் ராசா அவர்களை வேட்பாளராக அறிவித்த அந்நாள் இந்த நீலகிரி மாவட்டம் வெற்றி பெற்றுவிட்டது என்றுதான் நீலகிரி மாவட்டம் மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு அமோகமான வெற்றியை பெற்று காலை முதல் நீலகிரி மாவட்டத்திலே தன்னுடைய அலுவலகத்திலே அமர்ந்து வாக்கு எண்ணும் நிகழ்ச்சியை நேர்முகமாக கண்காணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக்கோடு அமர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் 2,20,000 வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி என்று அறிவிக்கப்பட்டவுடன் அலுவலகத்திலே இருக்கின்றவர்களெல்லாம் நடனத்தோடு ஆடி மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். வந்திருந்தோருக்கு இனிப்புகளை வழங்கி அவரும் அவருடைய புதல்வியும் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடிய நிகழ்ச்சி. இது மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்ட தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இனிப்புகளை வழங்கி பட்டாசை வெடித்து கொண்டாடும் நிகழ்ச்சி நமது நீலமலை தொலைக்காட்சி படம் பிடித்து நமது நகர்வள பகுதியிலே வழங்கியிருக்கிறது. ஒரே நிமிஷம் இருங்க.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ராசா அவர்கள் என்று அறிந்தவுடனே அன்றே நீலகிரி மாவட்டத்தினுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது என்றும் மே மாதம் 19ஆம் தேதி தேர்தல் அன்று வாக்காளர்கள் குவிந்து அவர்கள் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அன்றும் வெற்றி உறுதி என்று சொன்னார்கள். அந்த உறுதி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். நீலகிரி மாவட்ட நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற அண்ணன் ராசா அவர்களுக்காக நீலகிரி மாவட்டம் மட்டுமல்ல, நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலே இன்றைக்கு வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்